அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பின் நிகழ்ந்த போர் நடவடிக்கைகள். தூக்கரத் அல்லது காபா போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சினையுள்ள ஒட்டகங்களை ஃபசாரா கிளையினர் கொள்ளையடித்து சென்றார்கள். அவர்களை விரட்டி பிடிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்த ஹுதைபியா ஒப்பந்தம், மேலும் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நடந்த கைபர் போர் ஆகிய ரெண்டிற்கும் இடையில் நடந்த சம்பவம்தான் இந்த தூக்கரத் என்பது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்போரை பற்றி குறிப்பிடும்போது கைபர் போருக்கு 3 மாதங்களுக்கு முன் இது நடைபெற்றது என்று குறிப்பிடுகிறார்கள். இமாம் முஸ்லிமும் சலமா இப்னு அக்வாவின் மூலம் அறிவிக்கும் ஹதீஸின் ஆதாரத்துடன் இவ்வாறே குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான வரலாற்றாசிரியர்கள் இந்த போர் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன் நடந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அது சரியல்ல. மாறாக இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் கூறியிருப்பதுதான் மிகவும் ஆதாரபூர்வமானது. இப்போரின் முக்கிய வீரரான சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போரை பற்றி கூறுவதென்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு சொந்தமான சினை ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக அதன் மேய்ப்பாளருடன் தனது அடிமை ரபாஹாவையும் அனுப்பி வைத்தார்கள். அபு தல்ஹாவின் குதிரையில் நானும் ரபாஹாவுடன் சென்றேன். மறுநாள் காலையில் ஃபசாரா கிளையைச் சேர்ந்த அப்துர் ரஹ்மான் என்பவன் அனைத்து ஒட்டகங்களையும் கொள்ளையடித்து கொண்டதுடன் அதனை மேய்த்து கொண்டிருந்தவரையும் கொன்றுவிட்டான். இதை பார்த்த நான் உடனே இந்த குதிரையை அபு தல்ஹாவிடம் கொடுத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி அறிவித்துவிடு என்று ரபாஹாவிற்கு கூறினேன். பிறகு அங்கிருந்த ஒரு குன்றின் மீது ஏறி மதீனாவை நோக்கி யா சபாஹா என்று 3 முறை சப்தமிட்டேன். அதற்கு பின் அங்கிருந்து கொள்ளையர்களை அம்பால் எரிந்து கொண்டே பின்தொடர்ந்தேன். இந்தா வாங்கிக்கொள், நான் அக்வையின் மைந்தன், இன்று தாய்ப்பால் குடித்தோர் நாள் அல்லது அற்பர்கள் ஓடும் நாள் என்று பாடியவாறே அவர்களை நான் தாக்கினேன். அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் அம்பெறிந்து கொண்டே அவர்களை தப்பித்து முன்னேறுவதிலிருந்து தடுத்து கொண்டிருந்தேன். அவர்களில் ஒரு வீரன் என்னை நோக்கி திரும்பி வந்ததால் நான் ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டு அம்பெய்து அவனை காயப்படுத்தினேன். இதே நிலையில் அவர்கள் மலைகளுக்கிடையில் உள்ள ஒரு நெருக்கமான பாதையில் சென்றார்கள். நான் மலையின் மீது ஏறி அவர்களை கற்களால் எறிந்தேன். ஒட்டகங்களை ஒவ்வொன்றாக அனைத்தையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். மேலும் நான் அவர்களை கற்களால் எறிந்து கொண்டே பின்தொடர்ந்தேன். தங்களது சுமைகளின் பலுவை குறைப்பதற்காக 30ற்கும் அதிகமான போர்வைகளையும் ஈட்டிகளையும் கீழே போட்டுவிட்டு ஓடினார்கள். நான் அவர்கள் விட்டு சென்ற பொருட்களை ஒன்று சேர்த்து அவற்றின் மீது சில கற்களை வைத்தேன். பிறகு நபி அவர்களும் நபித்தோழர்களும் தெரிந்து கொள்வதற்காக அதில் அடையாளமிட்டு விட்டு எதிரிகளை பின்தொடர்ந்து சென்றேன். அவர்கள் ஒரு மலை கணவாயின் குறுகலான இடத்திற்கு சென்று மதிய உணவு சாப்பிட அமர்ந்தார்கள். நான் ஒரு மலை உச்சியில் ஏறி நின்று அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள். அவர்களிலிருந்து 4 நபர்கள் என்னை பிடிக்க மலை மீதேறி வந்தார்கள். நான் அவர்களை பார்த்து, உங்களுக்கு நான் யார் என்று தெரியுமா? நான் தான் சலமா இப்னு அக்வா. நான் உங்களில் ஒருவரை கொல்ல நாடினால் நிச்சயம் கொன்றே தீருவேன். ஆனால் உங்களில் எவராலும் என்னை கொல்ல முடியாது என்று கர்ஜித்தவுடன் அவர்கள் என்னருகே வர துணிவின்றி திரும்பி விட்டார்கள். இந்த நிலையில் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குதிரை வீரர்கள் தோட்டங்களுக்கிடையே பாய்ந்து வருவதை நான் மலையில் இருந்து பார்த்தேன். அவர்களில் முதலாவதாக அக்ரம், அவரை தொடர்ந்து அபு கதாதா, அவரை தொடர்ந்து மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் வந்து சேர்ந்தார்கள். முதலில் வந்த அக்ரமுக்கும் எதிரி அப்துர் ரஹ்மானுக்கும் சண்டை மூண்டது. அப்துர் ரஹ்மான் அக்ரமை ஈட்டியால் குத்தி கொன்றுவிட்டான். அதிவிரைவில் அங்கு வந்து சேர்ந்த அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மானை ஈட்டியால் குத்தி கொலை செய்தார். சில வினாடிகளில் நடந்து முடிந்த இக்காட்சியை பார்த்து பயந்து போன எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். நான் அவர்களை பின்தொடர்ந்து ஓடலானேன். இறுதியில் சூரியன் மறைவதற்கு சற்று முன் தூக்கரத் என்ற தண்ணீர் உள்ள பள்ளத்தாக்கை நோக்கி தண்ணீர் குடிக்கச் சென்றார்கள். அவர்கள் மிக தாகித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க விடாமல் நான் அங்கிருந்தும் அவர்களை விரட்டினேன். இந்த நிலையில் நபி அவர்களும் அவர்களது படையும் இஷா நேரத்தில் என்னை வந்தடைந்தார்கள். நான், அல்லாஹுவின் தூதரே, இக்கூட்டத்தினர் மிகுந்த தாகித்தவர்களாக இருக்கிறார்கள். என்னுடன் 100 வீரர்களை அனுப்புங்கள்.
நான் அவர்களிடம் இருக்கும் குதிரைகள் அனைத்தையும் அவற்றின் கடிவாளங்களுடன் பறித்து கொண்டு அவர்களையும் கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்து உங்களிடம் நிறுத்துகிறேன் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்வாவின் மகனே, நீ உமது உடைமைகளை பெற்றுக்கொண்டாய், எனவே சற்று கருணை காட்டு என்று கூறிவிட்டு, இப்போது அக்கூட்டத்தினர் கத்ஃபான் கிளையினரிடம் விருந்து சாப்பிடுகிறார்கள் என்று கூறினார்கள். நபி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி விமர்சிக்கும் போது, இன்றைய நமது குதிரை வீரர்களில் மிகச் சிறந்தவர் அபு கதாதா, நமது காலாட்படைகளில் மிகச் சிறந்தவர் சலாமா என்று கூறினார்கள். நபி அவர்கள் அக்கூட்டத்தினரிடமிருந்து கிடைத்ததை பங்கிடும் போது அதிலிருந்து காலாட்படையைச் சேர்ந்தவருக்கு கொடுக்கும் பங்கு, குதிரைப்படையைச் சேர்ந்தவருக்கு கொடுக்கும் பங்கு என 2 பங்குகளை எனக்கு கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு திரும்பிச் செல்லும் போது தனது ஒட்டகை அல்பா மீது தன்னுடன் என்னையும் அமர வைத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து புறப்படும் முன் அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். இப்போரின் கொடியை மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். கைபர் போர். இது ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றதாகும். கைபர் என்ற ஊர் மதீனாவிலிருந்து வடக்கில் 80 மைல் தொலைவில் கோட்டைகளும் விசால நிலங்களும் அதிகமுள்ள பெரும் நகரமாக முற்காலத்தில் விளங்கியது. ஆனால் இன்று அது ஒரு கிராமமாக உள்ளது. அங்குள்ள காற்றும் நீரும் உடல் நலத்திற்கு சற்றும் ஒவ்வாததாக உள்ளது. போருக்கான காரணம்: 3 பெரிய எதிரிகளில் மிகப்பெரிய மற்றும் அதிக பலம் வாய்ந்த எதிரியான குறைஷிகள் விஷயத்தில் ஹுதைபியாவின் சமாதான உடன்படிக்கைக்கு பின் நபி அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்கள். எனவே மற்ற 2 எதிரிகளின் கணக்கை தீர்க்க நாடினார்கள். அப்போதுதான் அந்த பகுதியில் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் முழுமையாக நிலவ முடியும். அத்துடன் இரத்தம் சிந்தும் போர்களிலிருந்து முஸ்லிம்கள் ஓய்வு பெற்று இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடங்க முடியும். சதித்திட்டங்கள் தீட்டுவதற்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கும் கைபர் நகரம் ஒரு மையமாக விளங்கியதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கவனத்தை முதலாவதாக இதன் பக்கம் செலுத்தினார்கள். இந்த நகரவாசிகள் மேற்கூறிய தன்மை உடையவர்கள் என்பதற்கு சில சான்றுகள்: 1. இவர்கள்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷிகளையும் மற்ற அரபிகளையும் ஒன்று திரட்டி அகழ்போர் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள். 2. முஸ்லிம்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறும்படி குறைலா யூதர்களை தூண்டிவிட்டவர்கள். 3. இஸ்லாமிய சமூகத்திற்குள் தன்னை மறைத்து வாழும் புல்லுருவிகளான நயவஞ்சகர்களுடன் தொடர்பு கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள். 4. முஸ்லிம்களின் 3வது எதிரியான கத்ஃபான் மற்றும் கிராம அரபிகளுடன் தொடர்பு கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை தூண்டி விடுபவர்கள். 5. அவர்களும் முஸ்லிம்களுடன் போர் புரிவதற்கான பல தயாரிப்புகள் செய்து வந்தார்கள். இவ்வாறு பல வழிகளில் முஸ்லிம்களை தொடர் சிரமங்களுக்கு ஆளாக்கியதுடன் 6வதாக நபியை கொலை செய்வதற்கு ஒரு திட்டத்தையும் தீட்டினார்கள். ஆக இவற்றை சமாளிப்பதற்கு நபி அவர்கள் பல படைகளை அனுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள். மேலும் இந்த சதிகாரர்களுக்கு தலையாக விளங்கும் சலாம் இப்னு அபுல் ஹுகைக், உசைர் இப்னு ஜாரிம் ஆகியோரை கொல்வதும் நிர்பந்தமான ஒன்றாயிற்று. ஆனால் இவை அனைத்தையும் விட பெரிய அளவில் யூதர்களை கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. எனினும் அதை உடனடியாக நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு காரணம், யூதர்களை விட பலமும் பிடிவாதமும் வம்பும் விஷமும் கொண்ட குறைஷிகள் முஸ்லிம்களை எதிர்த்து வந்தார்கள். தற்போது சமாதான உடன்படிக்கையால் குறைஷிகளின் எதிர்ப்பும் தாக்குதலும் முடிவுக்கு வந்துவிடவே யூதர்களின் கணக்கை பார்ப்பதற்கான சரியான நேரம் முஸ்லிம்களுக்கு அமைந்தது. கைபரை நோக்கி இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா ஒப்பந்தம் முடித்து திரும்பிய பின் மதீனாவில் துல்ஹஜ் மாதம் முழுதும் முஹர்ரம் மாதத்தில் சில நாட்களும் தங்கிவிட்டு கைபரை நோக்கி புறப்பட்டார்கள். அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், பின்வரும் இறைவசனத்தின் மூலம் அல்லாஹ் வாக்களித்த ஒன்றுதான் கைபர் போர். ஏராளமான பொருட்களை போரில் நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான். இதனை உங்களுக்கு அதி சீக்கிரத்திலும் கொடுத்து விட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 48 வசனம் 20. இதில் கூறப்பட்டுள்ள இதனை என்பது ஹுதைபியா ஒப்பந்தத்தையும் ஏராளமான பொருட்களை என்பது கைபரையும் குறிக்கிறது. இஸ்லாமிய படையின் எண்ணிக்கை. நயவஞ்சகர்களும் உறுதி குலைந்த நம்பிக்கையாளர்களும் ஹுதைபியாவில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்டதால் அவர்கள் விஷயமாக அல்லாஹ் நபிக்கு பின்வருமாறு கட்டளை பிறப்பித்தான்: நபியே, முன்னர் போருக்கு உங்களுடன் வராது பின்தங்கிவிட்டவர்கள் போரில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொள்ள நீங்கள் செல்லும் சமயத்தில் உங்களை நோக்கி, நாங்களும் உங்களை பின்பற்றி வர எங்களை அனுமதித்து விடுங்கள் என்று கூறுவார்கள். இவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மாற்றிவிடவே கருதுகின்றார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் எங்களை பின்பற்றி வர வேண்டாம், இதற்கு முன்னரே அல்லாஹ் இவ்வாறு கூறிவிட்டான் என்றும் கூறுங்கள்.
அதற்கு அவர்கள், அல்லாஹ் ஒன்றும் கூறவில்லை, நீங்கள்தான் நம்மீது பொறாமை கொண்டு இவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று கூறுவார்கள். அன்றி அவர்களில் சிலரை தவிர மற்ற எவரும் இதன் கருத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 48 வசனம் 15. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருக்கு புறப்பட்ட போது போர் புரிய ஆசை உள்ளவர்கள் மட்டும் புறப்பட வேண்டும் என்று அறிவித்தார்கள். ஆகவே ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்த 1400 தோழர்கள் மட்டும் இப்போருக்காக புறப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் சிபா இப்னு உருஃபுதா அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழரை பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஆனால் நுமைலா இப்னு அப்துல்லா அல் லைசி ரலியல்லாஹு அன்ஹு என்பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதிநிதியாக நியமித்தார்கள் என்று இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். எனினும் ஆய்வாளர்கள் முந்திய கூற்றையே மிகச் சரியானது என்கிறார்கள். நபி அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்ட பின் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்று மதீனா வந்தார். சிபாவுடன் சுபுஹ் தொழுதுவிட்டு இருவரும் நிலைமைகளை பரிமாறிக்கொண்டவுடன் போருக்கு செல்வதற்கான சாதனங்களை அபு ஹுரைராவுக்கு சிபா ரலியல்லாஹு அன்ஹு தயார் செய்து கொடுத்தார்கள். அதற்கு பின் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து புறப்பட்டு நபி அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள். அப்போது கைபர் போர் முடிவுற்றிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடன் ஆலோசித்து அபு ஹுரைராவிற்கும் அவருடன் வந்த தோழர்களுக்கும் கனிமத்தில் பங்கு கொடுத்தார்கள். நயவஞ்சகர்கள் யூதர்களுடன் தொடர்பு கொள்ளுதல். மதீனாவில் இருந்த நயவஞ்சகர்கள் யூதர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள். நயவஞ்சகர்களின் தலைவன் இப்னு உபை கைபரில் உள்ள யூதர்களுக்கு பின்வரும் செய்தியை அனுப்பினான். முகம்மது உங்களை நோக்கி வருகிறார், உங்களை தற்காத்து கொள்ள தயாராக இருங்கள். முகம்மதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களது எண்ணிக்கையும் ஆயுதங்களும் அதிகமாக இருக்கின்றன. முகம்மதின் கூட்டத்தினரோ மிக சொற்பமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் குறைவாகவே ஆயுதங்கள் உள்ளன. இந்த செய்தியை தெரிந்து கொண்ட கைபர்வாசிகள் கினானா இப்னு அபுல் ஹுகைக், ஹவுதா இப்னு ஹைஸ் ஆகிய இருவரையும் கத்ஃபான் கிளையினரிடம் உதவி கேட்டு அனுப்பினார்கள். இந்த கத்ஃபான் கிளையினர் கைபரில் உள்ள யூதர்களின் ஒப்பந்த தோழர்களாகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் இருந்தார்கள். மேலும் நாங்கள் முஸ்லிம்களை வெற்றி கொண்டால் கைபரின் விளைச்சல்களில் சரி பாதியை தருகிறோம் என்று யூதர்கள் கத்ஃபானியர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். கைபரின் வழியில் நபி அவர்கள் இஸ்ரி என்ற மலை வழியாக சஹ்பா சென்று அங்கிருந்து ரஜீஇ பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள். அங்கிருந்து கத்ஃபான் கிளையினர் வசிக்கும் இடம் ஒரு நாள் பயண தூரத்தில் இருந்தது. அப்போது கத்ஃபான் கிளையினர் யூதர்களுக்கு உதவிட ஆயத்தமாகி சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் அவர்கள் போய்க் கொண்டிருக்கும் போது தங்களது ஊரில் பெரும் ஆரவாரத்தை உணர்ந்தார்கள். முஸ்லிம்கள் தான் தங்களது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று எண்ணி தங்களது ஊருக்கு திரும்பிவிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கைபருக்கு வரவில்லை. படைக்கு வழிகாட்டி சென்று கொண்டிருந்த இரு வழிகாட்டிகளையும் அழைத்து வடக்கு பக்கமாக கைபருக்குள் நுழைவதற்கு மிக பொருத்தமான பாதையை காட்டுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போதுதான் ஷாம் தேசத்திற்கு தப்பித்து செல்லாமல் யூதர்களை தடுக்க முடியும். கத்ஃபான் கிளையினர் யூதர்களுக்கு உதவிட வருவதையும் தடுக்க முடியும். வழிகாட்டிகளில் ஹுசைல் என்ற பெயருடையவர், அல்லாஹுவின் தூதரே, நான் உங்களுக்கு அந்த சரியான வழியை காட்டுகிறேன் என்று கூறி நபி அவர்கள் அழைத்து சென்றார். இறுதியாக பல பாதைகள் பிரியும் ஒரு இடத்தை அடைந்தவுடன், அல்லாஹுவின் தூதரே, இந்த எல்லா வழிகளின் மூலமாகவும் நாம் கைவருக்கு சென்றடையலாம். எந்த வழியில் நான் உங்களை அழைத்து செல்ல என்று கேட்டார். நபி அவர்கள், ஒவ்வொரு பாதையின் பெயரையும் எனக்கு கூறு என்றார்கள். அதற்கு அவர் ஒரு பாதையை குறிப்பிட்டு அதன் பெயர் ஹஜன், சிரமமானது என்றார். நபி அவர்கள் அது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். அடுத்த பாதையை சுட்டிக்காட்டி அதன் பெயர் ஷாஸ், பிரிந்தது என்றார். அதையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். மூன்றாவதாக ஒரு பாதையை காண்பித்து அதன் பெயர் ஹாத்திப், விறகு பொறுக்குபவர் என்றார். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணித்து விட்டார்கள். நான்காவதாக, அல்லாஹ்வின் தூதரே, இப்போது நாம் செல்வதற்கு ஒரு வழிதான் மீதம் இருக்கிறது என்று ஹுசைல் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலிருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழியின் பெயர் என்ன என்று வினவ, அவர் மர்ஹப், சந்தோஷமானது, வரவேற்கத்தக்கது என்றார். உடனே நபி அவர்கள் அந்த பாதையில் அழைத்துச் செல்லும்படி கூறினார்கள். வழியில் நடந்த சில நிகழ்ச்சிகள். 1. சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று கொண்டிருந்தோம். ஓர் இரவில் எனது சகோதரர் ஆமீரிடம், எங்களுக்கு உமது கவிதைகளை பாடி காட்டலாமே என்று ஒருவர் கேட்டார். ஆமீர் நல்ல திறமையான கவிஞராக இருந்தார். உடனே அவர் தனது வாகனத்திலிருந்து கீழிறங்கி கூட்டத்தினரின் வாகனங்களை, அல்லாஹுவே, நீ இன்றி நாம் நேர்வழி பெறோம், தர்மம் செய்திலோம், தொழுதிரோம், எங்கள் மீது மன அமைதி இறக்கு, எதிர்கொள்ளும் போது பாதங்களை நிலைநிறுத்து, இவர்கள் எமக்கு அநீதம் இழைக்கிறார்கள்,
அவர்கள் குழப்ப நினைத்தால் அதற்கு நாம் அனுமதியோம் என்று கவி பாடியவராக அழைத்துச் சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனங்களை அழைத்துச் செல்லும் இவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஆமிர் இப்னு அக்வா என்று மக்கள் கூறினார்கள். அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, உங்களின் பிரார்த்தனையால் அவருக்கு வீரமரணம் ஷஹாதத் கடமையாகிவிட்டதே, அவர் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்தால் எங்களுக்கு பலனாக இருக்குமே என்று கூறினார். அதாவது நபி அவர்கள் போரின் போது யாருக்காவது குறிப்பிட்டு பிரார்த்தனை செய்தால் அவர் அந்த போரில் கொல்லப்படுவார் என்பதை மக்கள் அறிந்திருந்தார்கள். அவ்வாறே கைபர் போரிலும் நடந்தது. 2. கைபருக்கு அருகிலுள்ள சஹபா என்ற இடத்தில் அசர் தொழுகை நடத்தினார்கள். தொழுத பிறகு மக்களிடம் அவர்கள் வைத்திருக்கும் உணவுகளை கொண்டு வரச் சொன்னார்கள். மக்களிடம் சத்துமாவை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. அந்த சத்துமாவை விரிப்பில் பரப்பி நபி அவர்களும் தோழர்களும் சாப்பிட்டார்கள். பின்பு மக்ரிப் தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரானார்கள். புதிதாக ஒழு செய்யாமல் வாய் மட்டும் கொப்பளித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களும் மக்ரிப் தொழுகையில் ஈடுபட்டார்கள். பின்பு அந்த இடத்திலேயே இஷா தொழுகையும் நிறைவேற்றினார்கள். 3. கைபருக்கு அருகில் சென்றவுடன் தங்களது படையை நிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹுவே, 7 வானங்கள் மற்றும் அதற்கு கீழ் உள்ளவற்றின் இறைவனே, 7 பூமிகள் மற்றும் அவற்றுக்கு மேல் உள்ளவற்றின் இறைவனே, ஷைத்தான்கள் மற்றும் அவை வழிகெடுத்தவற்றின் இறைவனே, காற்றுகள் மற்றும் அவை வீசி எறிந்தவற்றின் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் இந்த ஊரில் உள்ள நன்மையையும் இந்த ஊரில் வசிப்பவர்களில் உள்ள நன்மையையும் இந்த ஊரில் இருப்பவற்றில் உள்ள நன்மையையும் உன்னிடம் கேட்கிறோம். நிச்சயமாக இந்த ஊரில் உள்ள தீங்கை விட்டும் இந்த ஊரில் வசிப்பவர்களில் உள்ள தீங்கை விட்டும் இந்த ஊரில் இருப்பவற்றில் உள்ள தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். பிஸ்மில்லாஹ், அல்லாஹுவின் பெயரால் இந்த ஊருக்குள் நுழைகிறோம் என்று கூறினார்கள். கைபரின் எல்லையில் இஸ்லாமிய படை. போருக்கு முந்தைய இரவு கைபருக்கு மிக அருகாமையிலேயே முஸ்லிம்கள் இரவை கழித்தார்கள். எனினும் யூதர்களால் முஸ்லிம்களின் வருகையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. பொதுவாக நபி அவர்கள் படையை அழைத்துச் செல்வது இரவு நேரமாக இருந்தால் காலை வரை காத்திருந்து அதிகாலையில் அக்கூட்டத்தினரை தாக்குவார்கள். அன்றிரவு சுபுஹ் தொழுகை அதன் நேரம் வந்தவுடன் நல்ல இருட்டாக இருக்கும் போதே நிறைவேற்றிவிட்டு பயணத்தை தொடர்ந்தார்கள். கைபர் வாசிகள் விவசாய சாதனங்களை எடுத்துக்கொண்டு தங்களின் வயல்களுக்கு புறப்பட்டார்கள். இஸ்லாமிய படைகள் வருவது அவர்களுக்கு தெரியாது. கொஞ்ச தூரம் வந்தவுடன் இஸ்லாமிய படையை அவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். முகம்மது வந்துவிட்டார், அல்லாஹுவின் மீது ஆணையாக முகம்மதும் அவரது படையும் வந்துவிட்டது என்று கூறிக்கொண்டே ஊருக்குள் ஓடினார்கள். நபி அவர்கள், அல்லாஹு அக்பர், கைபர் நாசமாகிவிட்டது, அல்லாஹு அக்பர், கைபர் நாசமாகிவிட்டது, நாம் ஒரு கூட்டத்தினரின் ஊருக்கு சென்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த கூட்டத்தினரின் அந்த பொழுது மிக கெட்டதாகவே அமையும் என்று கூறினார்கள். கைபரின் கோட்டைகள். கைபர் 2 பகுதிகளாக இருந்தது. ஒரு பகுதியில் 5 கோட்டைகள் இருந்தன, மற்றொரு பகுதியில் 3 கோட்டைகள் இருந்தன. முதல் 5 கோட்டைகள் என்னவென்றால், 1 நாயிம், 2 சாப் இப்னு முஆத், 3 ஜுபைர், 4 உபை, 5 நிசார். இந்த 5இல் முதல் 3 கோட்டைகள் நிதா என்ற இடத்தில் இருக்கின்றன. மற்ற 2 கோட்டைகள் ஷக் என்ற இடத்தில் இருக்கின்றன. கைபரின் மற்றொரு பகுதிக்கு கதீபா என்று கூறப்படும். அதில் மற்ற 3 கோட்டைகளும் இருந்தன. அவை 1 கமூஸ், 2 வத்தீஹ், 3 சுலாலிம். மேலும் கைபரில் இவை அல்லாத பல கோட்டைகளும் இருந்தன. ஆனால் அவை மிகச் சிறியவையே. மேற்கூறப்பட்ட 8 கோட்டைகளைப் போன்று அவை மிக பலம் வாய்ந்ததும் இல்லை, உறுதிமிக்கதும் இல்லை. கைபரின் 2 பகுதிகளில் முந்திய பகுதியில்தான் மிக கடுமையான போர் நடந்தது. 3 கோட்டைகளை கொண்ட 2வது பகுதியில் போர் வீரர்கள் அதிகமாக இருந்தும் சண்டையின்றியே அவை முஸ்லிம்கள் வசம் வந்தன. இஸ்லாமிய படை முகாமிடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு முன் சென்று அந்த படை முகாமிடுவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். ஆனால் ஹுபாப் இப்னு அல் முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழர், அல்லாஹுவின் தூதரே, இந்த இடம் அல்லாஹ் உங்களை தங்க வைத்த இடமா அல்லது உங்கள் யோசனைக்கிணங்க தங்கியுள்ளீர்களா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, இது எனது யோசனைதான் என்றார்கள். அவர், அல்லாஹ்வின் தூதரே, நாம் தங்கியிருக்கும் இந்த இடம் நத்தா என்ற கோட்டைக்கு மிக அருகில் உள்ளது. கைபரின் போர் வீரர்கள் அனைவரும் அதில்தான் இருக்கிறார்கள். அவர்கள் நமது செயல் திட்டங்களை தெரிந்து கொள்வார்கள். நம்மால் அவர்களது நடவடிக்கைகளை அறிந்து கொள்ள முடியாது. போரின் போது அவர்களது அம்புகள் நாம் இருக்கும் இடம் வரை வரும், ஆனால் நமது அம்புகள் அவர்களை சென்றடையாது. இரவிலும் அவர்கள் நம்மை தாக்கக்கூடும். மேலும் இந்த இடம் பேரீச்சம் மரங்களின் மத்தியிலும் தாழ்வாகவும் சதுப்பு நிலமாகவும் உள்ளது. எனவே எந்தவித இடையூறும் இல்லாத நல்ல இடத்தை நாம் முகாமிடுவதற்கு தேர்ந்தெடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார்.
அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நல்ல யோசனை கூறினீர்கள் என்று கூறிவிட்டு வேறொரு இடத்திற்கு தங்கள் முகாமை மாற்றிக்கொண்டார்கள். போருக்கு தயாராகுதல், வெற்றிக்கான நற்செய்தி கூறுதல். கைபருக்குள் நுழையும் முன் அன்றிரவு தங்கிய இடத்தில், நிச்சயமாக நான் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கும் ஒருவரிடம் நாளை கொடியை கொடுப்பேன். அவரை அல்லாஹும் அவனது தூதரும் விரும்புகிறார்கள். அல்லாஹ் அவரது கையால் வெற்றி அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள் எல்லாம் காலை விடிந்தவுடன் நபி அவர்களிடம் ஒன்று கூடினார்கள். ஒவ்வொருவரும் அந்த கொடி தனக்கே கொடுக்கப்பட வேண்டுமென விரும்பினார்கள். ஆனால் நபி அவர்கள் அலி இப்னு அபு தாலிப் எங்கே என்று கேட்டார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு கண் வழியாக இருக்கிறது என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து வரப்பட்ட போது அவரின் கண்ணில் தனது உமிழ்நீரை தடவி அவருக்காக அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். அல்லாஹுவின் அருளால் முற்றிலும் அவர் குணமடைந்து விட்டார். அவரிடம் கொடியை கொடுத்த போது அவர், அல்லாஹுவின் தூதரே, அவர்களும் நம்மை போன்று ஆகும் வரை நான் போர் புரியட்டுமா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், நீ நிதானத்துடன் சென்று அவர்களது முற்றத்தில் இறங்கு, பின்பு அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடு, அவர்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி எடுத்துச் சொல். அல்லாஹுவின் மீதானையாக உன் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்டுவது உமக்கு சிவந்த ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மேலானதாகும் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. போர் தொடங்குதல், நாயும் கோட்டையை வெற்றி கொள்ளுதல். யூதர்கள் முஸ்லிம்களின் படையை பார்த்துவிட்டு தங்களது நகரத்துக்குள் ஓடி கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார்கள். எதிரிகளை கண்டவுடன் தடுப்பு நடவடிக்கையிலும் போருக்கான ஆயத்தங்களிலும் ஈடுபடுவது இயற்கைதான். முஸ்லிம்கள் தாக்குதல் நடத்திய முதல் கோட்டை நாயும் என்ற கோட்டையாகும். இது மர்ஹப் என்ற வீரமிக்க யூத மன்னனின் கோட்டை. மர்ஹப் 1000 நபர்களுக்கு சமமானவன் என்று கூறப்பட்டு வந்தது. மேலும் இந்த கோட்டையில் இராணுவத்தினர் அதிகமாக இருந்தார்கள். இது இஸ்லாமிய படை எதிர்ப்பதற்கு வசதியானதாக, உறுதியானதாக இருந்தது. எனவே பல வகையிலும் ஏற்றமானதாக விளங்கிய இவ்விடத்தில் இருந்து கொண்டு தாக்குதல் நடத்த யூதர்கள் முதலில் திட்டமிட்டார்கள். இக்கோட்டைக்கு அருகில் அலி ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களுடன் சென்று யூதர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் முஸ்லிம்களின் அழைப்பை யூதர்கள் நிராகரித்துவிட்டு தங்களது மன்னர் மர்ஹபுடன் சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்க்க புறப்பட்டார்கள். அவன் போர் மைதானத்திற்கு வந்தவுடன் தன்னுடன் தனியாக சண்டையிட யாராவது தயாரா என்று கொக்கரித்தான். சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் கைபர் வந்தபோது யூதர்களின் அரசன் தனது வாளை ஏந்தியவனாக, நானே மர்ஹப், இது கைபருக்கு தெரியும், போர் உக்கிரமானால் நான் ஆயுதம் ஏந்திய வீர தீரன் என்று பாடிக்கொண்டு படைக்கு முன் வந்தான். அப்போது அவனை எதிர்த்து போரிட எனது தந்தையின் சகோதரர் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஆமீர், கைபருக்கு தெரியும், நான் ஆயுதம் ஏந்திய அஞ்சான் நெஞ்சன் என்று பாடிக்கொண்டு முன்வந்தார். இருவரும் சண்டையிட்டதில் மர்ஹபின் வாள் ஆமீரின் கேடயத்தில் ஆழ பதிந்து விட்டது. அப்போது ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு கேடயத்திற்கு கீழிருந்து அவனை வெட்டுவதற்காக முயன்ற போது அவரது வாள் குட்டையாக இருந்ததால் மர்ஹபின் காலில் வெட்டுவதற்கு பதிலாக இவரது காலில் வெட்டிவிட்டது. பின்பு அதே காயத்திலேயே அவர் மரணித்து விட்டார். இவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 2 விரல்களையும் ஒன்று சேர்த்தவர்களாக, இவருக்கு 2 கூலிகள் உண்டு, நிச்சயமாக இவர் உயிரை பொருட்படுத்தாத வீரமிக்க தியாகி ஆவார், இவரை போன்ற வீரமிக்கவர் அரபியர்கள் மிக குறைவானவரே என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். இதற்கு பின் மர்ஹப் மீண்டும் தன்னுடன் சண்டையிட தனது கவியை பாடிக்கொண்டே முஸ்லிம்களை அழைத்தான். அப்போது அவனுடன் சண்டையிட, என் அன்னை எனக்கு சிங்கம் என பெயர் சுட்டினால் காண அஞ்சும் காட்டில் சீரும் சிங்கத்தை போன்றவன் நான், இன்று மரக்காலுக்கு பதிலாக ஈட்டியால் அவர்களுக்கு அளந்து கொடுப்பேன் என்று பாடியவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு முன்வந்தார்கள். மர்ஹப் அலியுடன் மோத அலி ரலியல்லாஹு அன்ஹு அவனது தலையை துண்டாக்கி விட்டார்கள். பின்பு அவரின் மூலமாகவே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கினான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களின் கோட்டைக்கு மிக அருகில் சென்று விட்ட போது கோட்டையின் மேலிருந்து ஒருவன், நீ யார் என்றான். அதற்கு, நான் அலி இப்னு அபு தாலிப் என்று பதில் சொன்னார்கள். அப்போது அந்த யகூதி, மூசாவிற்கு இறக்கப்பட்ட நூலின் மீது சத்தியமாக நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்றான். இதற்கு பின் மர்ஹபின் சகோதரன் யாசீர், என்னுடன் சண்டை செய்பவன் யார் என்று கொக்கரித்தவனாக படைக்கு முன் வந்தான். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவனை எதிர்க்க தயாரானார்கள். அதை பார்த்த அன்னாரின் தாயார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, அவன் எனது மகனை கொன்று விடுவானே என்று கலங்கினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, உமது மகன்தான் அவனை கொல்வார் என்று கூறினார்கள். அவ்வாறே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவனை கொன்றார்கள். இவ்வாறு அன்று முழுவதும் நாயும் கோட்டையை சுற்றி கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது. யூதர்களின் பல தலைவர்கள் கொல்லப்பட்டதால் அவர்களின் வீரம் குறைந்து துவண்டு விட்டார்கள். எனினும்
இப்போர் மிக கடுமையாக பல நாட்கள் நீடித்தது. இறுதியில் முஸ்லிம்களை எதிர்க்க முடியாது என்பதை உறுதியாக அறிந்து கொண்ட யூதர்கள் அந்த கோட்டையிலிருந்து ரகசியமாக வெளியேறி சாப் என்ற கோட்டையில் நுழைந்து கொண்டார்கள். இறுதியாக முஸ்லிம்கள் நாயும் கோட்டையை தங்களது கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்தார்கள். சாப் கோட்டையை வெற்றி கொள்ளுதல். நாயும் கோட்டைக்கு அடுத்து இக்கோட்டை மிகவும் பலமுள்ளதாக வலிமை மிக்கதாக இருந்தது. அல் ஹுபாப் இப்னு அல் முந்தீர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையின் கீழ் இக்கோட்டையை முஸ்லிம்கள் 3 நாட்கள் முற்றுகையிட்டார்கள். 3வது நாள் இந்த கோட்டையை வெற்றி கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை செய்தார்கள். இதை பற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விவரிக்கிறார். அஸ்லம் கோத்திரத்தைச் சேர்ந்த சஹம் கிளையினர் நபி அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் மிகச் சிரமத்திற்கு உள்ளாகிவிட்டோம், எங்களது கையில் ஒன்றுமே இல்லை என்று முறையிட்டார்கள். அதாவது தாங்கள் இயலாமையையும் பசியையும் இவ்வாறு நபி அவர்களிடம் வெளிப்படுத்தினார்கள். இந்த கிளையினர்தான் கோட்டையை வெற்றி கொள்வதற்காக அனுப்பப்பட்ட படைகளில் முக்கிய பங்காற்றினார்கள். அவர்களின் இந்த கோரிக்கைக்கு இணங்க, அல்லாஹுவே, நிச்சயமாக இவர்களின் நிலைமையை நீ நன்கு அறிந்திருக்கிறாய், அவர்களிடம் எவ்வித ஆற்றலும் இல்லை என்பதையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை என்பதையும் நீ நன்கறிந்திருக்கிறாய். எனவே கைபரின் கோட்டைகளில் அதிக செல்வமும் உணவுப் பொருட்களும் நிறைந்த கோட்டையை வெற்றி கொள்ள இவர்களுக்கு உதவுவாயாக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை புரிந்தார்கள். நபி அவர்களின் இந்த பிரார்த்தனைக்கு பின்பு முஸ்லிம்கள் அந்த கோட்டையை நோக்கி புறப்பட்டார்கள். கைபரில் உள்ள கோட்டைகளில் சாவு கோட்டையில்தான் அதிக செல்வங்களும் உணவுகளும் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்கோட்டையின் மீது தாக்குதல் நடத்த முஸ்லிம்களுக்கு ஆர்வமூட்டி அழைத்துச் சென்றார்கள். இதில் அஸ்லம் கிளையினர் படைக்கு முதல் வரிசையில் இருந்தார்கள். கோட்டைக்கு வெளியில் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையான தாக்குதல் மாலை வரை நீடித்தது. இறுதியாக சூரியன் மறைவதற்கு சற்று முன் அக்கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். அக்கோட்டையிலிருந்த மின் ஜசனிக் கருவிகளையும் இக்கால பீரங்கி போன்ற கருவிகளை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். இப்போரில் ஏற்பட்ட கடுமையான பசியின் காரணமாக படையில் இருந்த சில வீரர்கள் கழுதையை அறுத்து சமைப்பதற்கு அடுப்பை மூட்டினார்கள். இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டு கழுதைகளை அறுக்க வேண்டாம் என தடை விதித்தார்கள். ஜுபைர் கோட்டையை வெற்றி கொள்ளுதல். நாயிம் சாவ் ஆகிய 2 கோட்டைகளை வெற்றி கொண்டதற்கு பின் நதா பகுதியிலிருந்து யூதர்கள் வெளியேறி ஜுபேர் கோட்டைக்குள் புகுந்து கொண்டார்கள். இக்கோட்டை ஒரு மலை உச்சியில் அமைந்திருந்ததுடன் மிக வலிமை மிக்கதாகவும் இருந்தது. அந்த மலை மீது குதிரை வீரர்களோ காலால் படையினரோ ஏறிச் செல்வது சிரமமாக இருந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோட்டையை முற்றுகையிடுவதில் ஈடுபட்டார்கள். இந்த முற்றுகை 3 நாட்கள் நீடித்தது. அப்போது யூதர்களில் ஒருவன் நபி அவர்களிடம் வந்து, ஓ அபுல் காசிமே, நீங்கள் இவ்வாறு 1 மாத காலம் இவர்களை முற்றுகையிட்டாலும் இவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் இந்த பூமிக்கு கீழ் அவர்கள் குடிப்பதற்கு தேவையான நீர் ஊற்றுகள் இருக்கின்றன. அவர்கள் இரவில் கோட்டையிலிருந்து வெளியேறி தேவையான நீரை எடுத்துக்கொண்டு மீண்டும் கோட்டைக்குள் சென்று விடுகிறார்கள். எனவே இவர்கள் தண்ணீர் பிடிக்க வருவதை தடுத்தால்தான் மைதானத்தில் உங்களுடன் போர் செய்ய இறங்குவார்கள் என்று ஆலோசனை கூறினார். அவரின் ஆலோசனைக்கு இணங்க நபி அவர்கள் தண்ணீர் எடுக்க வருவதை தடுத்து விட்டார்கள். இதனால் யூதர்கள் கோட்டையிலிருந்து வெளியேறி முஸ்லிம்களுடன் கடுமையான யுத்தம் புரிந்தார்கள். போரில் சில முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதுடன் சுமார் 10 யூதர்களும் கொல்லப்பட்டார்கள். இறுதியாக முஸ்லிம்கள் கோட்டையை வெற்றி கொண்டார்கள். உபை கோட்டையை வெற்றி கொள்ளுதல். ஜுபைர் கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட பின் அங்கிருந்து யூதர்கள் வெளியேறி உபை கோட்டைக்குள் புகுந்து கொண்டார்கள். முஸ்லிம்கள் அக்கோட்டையை முற்றுகையிட்டார்கள். 2 யூதர்கள் ஒருவர் பின் ஒருவராக தன்னிடம் சண்டை செய்பவர்கள் யார் என்று மைதானத்தில் இறங்கினார்கள். அந்த இருவரையும் முஸ்லிம் வீரர்கள் வெட்டி சாய்த்தார்கள். அதில் 2வதாக வந்த யகூதியை சிவப்பு தலைப்பாகை உடைய அபு துஜானா சிமாக் இப்னு கரஷா ரலியல்லாஹு அன்ஹு என்ற வீரத்தில் பிரசித்தி பெற்ற நபித்தோழர் வெட்டி வீழ்த்தினார். 2வது வீரனை வெட்டிய பின் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு கோட்டைக்குள் நுழையும் முயற்சியில் ஈடுபட்டார். அவருடன் முஸ்லிம் வீரர்களும் அதற்காக முயற்சி செய்தார்கள். அந்த நேரத்தில் கடுமையான போர் நடைபெற்றது. பின்பு அங்கிருந்து யூதர்கள் தப்பித்து நஜார் கோட்டைக்குள் சென்றார்கள். பிறகு இந்த உபை கோட்டையும் முஸ்லிம்கள் வசமானது. நஜார் கோட்டையை வெற்றி கொள்ளுதல். நத்தா பகுதியில் இருந்த கோட்டைகளில் மிக வலிமையானது இக்கோட்டையே ஆகும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் உயிர் தியாகம் செய்தாலும் முஸ்லிம்களால் இக்கோட்டையை வெற்றி கொள்ள முடியாது என்று யூதர்கள் உறுதியாக நம்பியிருந்தார்கள். எனவேதான் இந்த கோட்டையில் தங்களது மனைவி மக்களை தங்க வைத்திருந்தார்கள். மேற்கூறிய 4 கோட்டைகள் எதிலும் தங்களது மனைவி மக்களை தங்க வைக்கவில்லை. இக்கோட்டையை சுற்றி முஸ்லிம்கள் முற்றுகையிட்டு யூதர்களுக்கு மிக கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள். இக்கோட்டை உயரமான மலை மீது இருந்ததால் முஸ்லிம்களால் அதற்குள் நுழைய முடியவில்லை. யூதர்கள் இக்கோட்டையிலிருந்து வெளியேறி முஸ்லிம்களுடன் நேருக்கு நேர் மோதுவதற்கு துணிவு இல்லாமல் கோட்டையை விட்டு வெளியே வராமல் இருந்தார்கள்.
கோட்டைக்குள் இருந்தவாறே முஸ்லிம்கள் மீது அம்புகளாலும் கற்களாலும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள். இக்கோட்டையை வெற்றி கொள்வது முஸ்லிம்களுக்கு சிரமமாகிவிடவே மின்ஜனி கருவிகளை பயன்படுத்தி கற்களை எறிந்து கோட்டை மதில்களை தகர்க்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். முஸ்லிம் படையினரும் அவ்வாறே செய்தார்கள். கோட்டை மதில்களில் ஓட்டைகள் ஏற்பட்டதும் முஸ்லிம்கள் அதன் வழியாக கோட்டைக்குள் நுழைந்து யூதர்களுடன் கடும் போர் புரிந்தார்கள். இதில் யூதர்கள் பெரும் தோல்வியை தழுவினார்கள். மற்ற கோட்டைகளிலிருந்து தப்பித்துச் சென்றது போன்று இக்கோட்டையிலிருந்து அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. தங்களது மனைவி மக்களை விட்டுவிட்டு கோட்டையை விட்டு வெருண்டோடினார்கள். இக்கோட்டையும் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. கைபரின் முதல் பகுதியில் உள்ள அனைத்து பெரிய கோட்டைகளும் இத்துடன் முழுமையாக முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. மற்ற சிறிய கோட்டைகளுக்குள் இருந்த யூதர்களும் அவற்றை காலி செய்துவிட்டு ஊரின் 2வது பகுதிக்கு வெருண்டோடினார்கள். 2வது பகுதியை வெற்றி கொள்ளுதல். நபி அவர்கள் நத்தா பகுதியில் உள்ள கோட்டைகளை முழுமையாக வெற்றி கொண்ட பின் 2வது பகுதியான கத்தீபாவிற்கு தங்களது படையுடன் வந்தார்கள். அங்கு யூதர்களின் கமூஸ், அபு ஹுகை குடும்பத்தினர் கோட்டை, வத்தி, சுலாலிம் ஆகிய 3 கோட்டைகள் இருந்தன. நத்தா பகுதியில் தோல்வியுற்று ஓடிய யூதர்கள் எல்லாம் இக்கோட்டைகளுக்குள் புகுந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போர்களை பற்றி குறிப்பிடும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 3 கோட்டைகளை வெற்றி கொள்வதில் சண்டை ஏதும் நடந்ததா இல்லையா என்பதில் பல கருத்துகள் கூறுகிறார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவதிலிருந்து கமூஸ் கோட்டையை மட்டும் பேச்சுவார்த்தையின்றி முழுமையாக சண்டையை கொண்டே வெற்றி கொள்ளப்பட்டது என்று தெரிய வருகிறது. அல் வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுவது என்னவென்றால், இந்த 3 கோட்டைகளும் பேச்சுவார்த்தைக்கு பின்தான் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. கமூஸ் கோட்டையை தவிர மற்ற 2 கோட்டைகளும் எவ்வித சண்டையுமின்றி பேச்சுவார்த்தையை கொண்டே முஸ்லிம்களிடம் சரணடைந்தன. கமூஸ் கோட்டைக்கு மட்டும் முதலில் சண்டை நடந்தது. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்து கைவசமாகி இருக்கலாம். ஆக கருத்து எதுவாக இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகுதியை சுற்றி மட்டும் 14 நாட்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள். யூதர்கள் கோட்டையை விட்டு வெளியேறவில்லை. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்ஜனி கருவிகளை நிறுவி தாக்குதல் நடத்த திட்டமிட்டார்கள். இதை அறிந்த யூதர்கள் நிச்சயமாக நாம் அழிந்தே தீருவோம் என்பதை அறிந்து கொண்ட பின்புதான் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வந்தார்கள். பேச்சுவார்த்தை. இப்னு அபு ஹுகை என்ற யூதர், நீங்கள் வாருங்கள், நான் உங்களிடம் பேசுகிறேன் என்று நபி அவர்களிடம் தூதனுப்பவே அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டார்கள். கோட்டைக்குள் உள்ள யூதர்களின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களது குடும்பத்தார்களை அவர்களுடன் விட்டுவிட வேண்டும். அந்த வீரர்கள் தங்களின் மனைவி மக்களுடன் கைபர் பூமியிலிருந்து வெளியேறி விடுவார்கள். கைபர் பூமியும் அதில் உள்ள செல்வங்களும் பொருட்களும் தங்கங்களும் வெள்ளிகளும் ஆயுதங்களும் கால்நடைகளும் முஸ்லிம்களுக்கு சொந்தமாகும். தேவையான துணிமணிகளை மட்டும் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து அம்சங்களை ஒப்புக்கொண்டார்கள். ஒப்பந்தம் செய்து கொடுத்த பின், நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை மறைத்தால் அல்லாஹுவும் அவனது தூதரும் கொடுத்த இந்த பொறுப்பு நீங்கிவிடும் என்று கூறினார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு பின் கோட்டைகள் முஸ்லிம்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டன. அபு ஹுகைக்கின் மகன்களை கொல்லுதல். மேற்படி ஒப்பந்தத்திற்கு பிறகும் அபுல் ஹுகைக்கின் 2 மகன்களும் அதிகமான செல்வங்களை மறைத்து விட்டார்கள். ஒரு தோல்பையில் நிறைய பொருட்களையும் ஹையிப் இப்னு அக்தபிற்கு சொந்தமான நகைகளையும் மறைத்து வைத்திருந்தார்கள். இந்த ஹை என்பவர் நளிர் வம்ச யூதர்களின் தலைவராவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை மதீனாவிலிருந்து நாடு கடத்திய போது அந்த நகைகளுடன் இங்கு வந்து தங்கியிருந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுவதாவது, நபி அவர்களிடம் கினானா அர்-ரபி என்பவன் அழைத்து வரப்பட்டான். அவனிடம்தான் நளிர் வம்ச யூதர்களுக்கு சொந்தமான பொக்கிஷங்கள் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடம் அதை பற்றி விசாரிக்கவே அவன் அந்த பொக்கிஷம் உள்ள இடம் எனக்கு தெரியாது என்று பொய்யுரைத்தான். அப்போது மற்றொரு யூதன் நபி அவர்களிடம் வந்து, கினானா ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பாழடைந்த வீட்டிற்கு வந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறினான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கினானாவிடம், அவர் கூறுவது போன்று அப்பொருள் உம்மிடம் இருந்தால் நான் உன்னை கொன்றுவிடட்டுமா என்று கேட்க அவன் சரி என்றான். நபி அவர்களின் கட்டளை கிணங்க அந்த பாழடைந்த வீடு தோண்டப்பட்டு அதில் பொக்கிஷங்களின் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மீதமுள்ள பொக்கிஷங்கள் எங்கே என்று கேட்க அவன் அதை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டான். அவனை நபி அவர்கள் ஜுபைரிடம் கொடுத்து, இவனிடம் உள்ள அனைத்தையும் வாங்கும் வரை இவனை வேதனை செய்யுங்கள் என்று கூறினார்கள்.
ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அம்பின் கூரிய பகுதியால் அவனது நெஞ்சில் குத்தினார்கள். அவனது உயிர் போகும் தருவாயில் அவனை முஹம்மது இப்னு மஸ்லமாவிடம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விட்டார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமாவின் சகோதரர் மஹ்மூத் நாயிம் கோட்டையின் சுவரின் நிழலுக்காக அமர்ந்திருந்த போது கோட்டையின் மேலிருந்து திருகைக்கல்லை தள்ளிவிட்டு யூதர்களால் கொல்லப்பட்டார். எனவே முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு இவனை கொலை செய்தார். அபுல் ஹுகைக்கின் 2 மகன்களும் பொருட்களை மறைத்து வைத்திருந்ததால் அவர்களை கொல்லும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். புது மணப்பெண்ணாக இருந்த ஹையின் மகள் சஃபியாவை நபி அவர்கள் சிறைபிடித்தார்கள். இவரை கினானா இப்னு அபு ஹுகைக் மணந்திருந்தான். கனிமத் பங்கு வைக்கப்படுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை கைபரிலிருந்து வெளியேற்றி நாடு கடத்த திட்டமிட்டார்கள். ஆனால் அவர்கள், முஹம்மதே, எங்களை இந்த பூமியில் தங்க விடுங்கள், நாங்கள் இந்த பூமியை சீர்படுத்துகிறோம், உங்களை விட இந்த பூமியை பற்றி நாங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்று கூறினார்கள். நபி அவர்களுக்கும் அவர்களது தோழர்களுக்கும் இந்த பூமியை சீர் செய்வதற்கு அடிமைகள் யாரும் இல்லை. சீர் செய்வதற்கு ஓய்வோ அவகாசமோ இவர்களுக்கும் இல்லை. எனவே விவசாயத்திலும் தோட்டங்களிலும் மகசூலில் ஒரு பகுதியை தர வேண்டும் என்ற நிபந்தனையிலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் காலம் மட்டுமே இங்கு தங்க வேண்டும் என்ற நிபந்தனையிலும் கைபர் பூமியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களிடம் கொடுத்தார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு கைபருடைய விளைச்சல்களின் கண்காணிப்பாளராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் பூமியை 36 பங்காக பிரித்தார்கள். பின்பு ஒவ்வொரு பங்கையும் 100 பங்காக பிரித்தார்கள். ஆக மொத்தம் 3600 பங்குகளாயின. அதிலிருந்து சமப்பாதி பங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உரியதாகும். அதாவது 1800 பங்குகளில் மற்ற முஸ்லிம்களுக்கு கிடைப்பதை போன்றே நபி அவர்களுக்கும் ஒரு பங்கு என்று முடிவானது. மீதம் உண்டான 1800 பங்குகளை பொதுவாக முஸ்லிம்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக ஒதுக்கிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை 1800 பங்குகளாக ஆக்கியிருந்ததற்கு காரணம், இந்த கைபரின் வெற்றி அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர்களுக்காக வழங்கப்பட்டதாகும். அவர்கள் இங்கு இருப்பினும் சரி, இல்லை என்றாலும் சரி, ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் 1400 நபர்களாவர். இவர்களில் 200 பேர் குதிரை வீரர்கள். ஒவ்வொரு குதிரைக்கும் 2 பங்குகள், குதிரை வீரருக்கு 1 பங்கு என மொத்தம் 3 பங்குகள் கொடுக்கப்பட்டன. அதாவது 600 பங்குகள் 200 குதிரை வீரர்களுக்கும் 1200 பங்குகள் 1200 காலாட்படை வீரர்களுக்கும் வழங்கப்பட்டன. ஆதாரம் ஜாதுல் மஆத். சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ள இப்னு உமரின் அறிவிப்பின் மூலம் கைபரில் அதிகம் கனிமத் பொருட்கள் கிடைக்கப் பெற்றன என்று தெரிய வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கைபரை வெற்றி கொள்ளும் வரை நாங்கள் வயிறார உண்டதில்லை. கைபர் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் நாங்கள் வயிறார பேரித்தம்பழம் சாப்பிடுகிறோம். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. முஹாஜிர்களுக்கு கைபரில் பேரித்த மரங்களும் சொத்துகளும் கிடைத்து விட்டதால் மதினா திரும்பியவுடன் அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு கொடுத்திருந்த பேரித்த மரங்களை எல்லாம் அவர்களிடமே நபி அவர்கள் திரும்ப கொடுத்தார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஜாதுல் மஆத். ஜாஃபர் மற்றும் அஷ்ஹரி கிளையினர் வருகை. இப்போர் முடிந்த பின்னர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கள் தோழர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். இதை பற்றி அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நாங்கள் யமனில் வசித்து வந்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த செய்தியை நாங்கள் அறிந்தோம். நானும் எனது சகோதரர்களும் 50க்கும் மேற்பட்ட எங்களது கூட்டத்தினரும் நபி அவர்களை சந்திக்க புறப்பட்டோம். ஆனால் எங்களது கப்பல் திசை மாறி ஹபஷா சென்று விட்டது. அங்கு நஜ்ஜாஷியிடம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரது தோழர்களும் இருக்க கண்டோம். அவர் எங்களை இங்கு தங்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் எங்களுடன் தங்குங்கள் என்று கூறினார். நாங்களும் அவருடன் தங்கியிருந்தோம். பிறகு அவர் நபி அவர்களை சந்திக்க புறப்பட்ட போது நாங்களும் அவருடன் புறப்பட்டோம். நாங்கள் நபி அவர்களை சந்திக்க மதினா வந்தபோது அவர்கள் மதினாவிலிருந்து கைபருக்கு புறப்பட்டு விட்டார்கள். நாங்களும் கைபர் சென்றோம். கைபர் போரில் கலந்து கொள்ளாத எவருக்கும் கைபரில் கிடைத்த கனிமத்தில் பங்கு கொடுக்கவில்லை. ஆனால் எங்களுக்கும் ஜாஃபர் மற்றும் அவரது தோழர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபரின் கனிமத்தில் பங்கு கொடுத்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தபோது அவரை வரவேற்று அவரது 2 கண்களுக்கிடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். பின்பு, எனது அதிக மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? கைபரின் வெற்றியா, ஜாஃபரின் வருகையா? அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் அறியேன் என்று கூறினார்கள். ஆதாரம் முஹ்ஜமுத் தப்ரானி ஜாதுல் மஆத். குறிப்பு: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ரு இப்னு உமையா லம்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நஜ்ஜாஷியிடம் அனுப்பி ஜாஃபரையும் அவரது தோழர்களையும் அழைத்து வருமாறு கூறினார்கள். நஜ்ஜாஷி அவர்கள் நபி அவர்களிடம் அனுப்பி வைத்தார்.
அந்த நேரத்தில் அவர்கள் மொத்தம் 16 நபர்கள் இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் இதற்கு முன்னதாகவே மதீனா வந்து விட்டார்கள். இந்த சமயத்தில்தான் அபு மூசாவும் ஜாஃபருடன் வந்தார். சஃபியாவுடன் திருமணம். இவரின் கணவர் கினானா இப்னு அபு ஹுகைக் மோசடி செய்த குற்றத்தால் கொல்லப்பட்டார். ஆகவே இவர் கைதியானார். கைதிகள் ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். திஹ்யா இப்னு கலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, கைதிகளில் இருந்து எனக்கு ஒரு பெண்ணை தாருங்கள் என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், உனக்கு விருப்பமான ஒரு பெண்ணை அழைத்துச் செல் என்று கூறினார்கள். அவர் கைதிகளில் இருந்த சஃபியா பின்த் ஹையை அழைத்துச் சென்றார். அதை பார்த்த மற்றொரு தோழர் நபி அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, குரேலா நதீர் ஆகிய 2 கிளையினருக்கும் தலைவியான சஃபியாவை நீங்கள் திஹ்யாவிற்கு கொடுத்தீர்களா? அப்பெண் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தகுதியானவரல்ல என்று கூறினார். அதற்கு நபி அவர்கள் அவரை சஃபியாவுடன் அழைத்து வாருங்கள் என்றார்கள். திஹ்யா சஃபியாவுடன் வரவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவை பார்த்தார்கள். பின்பு திஹ்யாவிடம், கைதிகளில் வேறொரு பெண்ணை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பின் சஃபியாவுக்கு இஸ்லாமை பற்றி எடுத்து கூற அவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். நபி அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உரிமையிட்டு திருமணம் செய்து கொண்டார்கள். அவரை உரிமை விட்டதையே அவருக்கு மகராக ஆக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா திரும்பும் வழியில் சத்து சஹ்பா என்ற இடத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பெருந்தொடக்கிலிருந்து தூய்மை அடைந்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சஃபியாவை அலங்கரித்து இரவில் நபி அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். மறுநாள் பேரித்தம்பழம், நெய் மற்றும் சத்துமாவினால் செய்யப்பட்ட ஒரு வகை பாயாசத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா விருந்து வைத்தார்கள். 3 நாட்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஜாதுல் மஆத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவுடைய கன்னத்தில் அடியின் வடுவை பார்த்து, இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் எங்கள் ஊர் வருவதற்கு முன் முழு நிலா தனது இடத்திலிருந்து விலகி எனது மடியில் விழுவதாக கனவு கண்டேன். அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களை பற்றி எவ்விஷயத்தையும் நான் நினைக்கவில்லை. இந்த கனவை எனது கணவனிடம் கூறிய போது எனது கன்னத்தில் வேகமாக அரைந்து, மதீனாவில் இருக்கும் அரசரையா நீ ஆசைப்படுகிறாய் என்றார். அதன் காரணமாக ஏற்பட்ட வடுதான் இது என்று கூறினார். ஆதாரம் ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். நஞ்சு கலந்த உணவு. கைபரை முழுமையாக வெற்றி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு நிம்மதி அடைந்தார்கள். அப்போது சல்லாம் இப்னு மிஷ்கம் என்பவனின் மனைவி ஜைனப் பின்த் ஹாரிஸ் என்பவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்தாள். விருந்தில் ஒரு ஆட்டை விஷத்துடன் சமைத்தாள். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி உண்ணும் பகுதி முன் சப்பை என்பதை தெரிந்து அதிலே அதிக விஷத்தை ஏற்றினாள். நபி அவர்கள் அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து கடித்தார்கள். ஆனால் அதை விழுங்காமல் துப்பிவிட்டார்கள். இந்த எலும்பு தன்னில் விஷமேற்றப்பட்டுள்ளது என்று என்னிடம் கூறுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு அந்த பெண்ணை அழைத்து விசாரிக்கவே அவள் உண்மையை ஒப்புக்கொண்டாள். இவ்வாறு செய்ததற்கான காரணம் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள். அதற்கு அவள், நீங்கள் அரசராக இருந்தால் உங்களை கொல்வதில் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கலாம். நீங்கள் தூதராக இருந்தால் உண்மை உங்களுக்கு தெரிந்துவிடும். அதனால்தான் அவ்வாறு செய்தேன் என்று கூறினாள். நபி அவர்கள் அவளை மன்னித்து விட்டுவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பிஷ்ர் இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழரும் சாப்பிட்டார். அவர் அந்த ஆட்டிலிருந்து ஒரு துண்டை முழுமையாக சாப்பிட்டதால் அந்த விஷம் அவரது உடலில் கலந்து மரணித்து விட்டார். அந்த பெண் முற்றிலும் மன்னிக்கப்பட்டாளா அல்லது கொல்லப்பட்டாளா என்பதை பற்றி பல மாறுபட்ட அறிவிப்புகள் உள்ளன. இதை பற்றி அறிஞர்கள் கூறுவது என்னவென்றால், நபி அவர்கள் ஆரம்பத்தில் அந்த பெண்ணை மன்னித்து விட்டார்கள். அடுத்து அவள் தந்த விஷத்தால் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்து விடவே அவளை கொல்லும்படி கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். கைபர் போரில் இரு தரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள். இந்த போரில் முஸ்லிம்களில் 16 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் 4 நபர்கள் குறைஷிகள். ஒருவர் அஷ்ஜாக் கிளையைச் சேர்ந்தவர், மற்றும் ஒருவர் அஸ்லம் கிளையைச் சேர்ந்தவர், மற்றொருவர் கைபரைச் சேர்ந்தவர். மீதமுள்ள 9 பேர்கள் அன்சாரிகளாவர். சிலர் முஸ்லிம்களில் கொல்லப்பட்டவர்கள் 17 பேர்கள் என்றும் கூறுகிறார்கள். அறிஞர் மன்சூர் ஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவதாவது, வீரமரணம் அடைந்தவர்கள் மொத்தம் 19 நபர்கள்தான். நான் பல மூல நூல்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது இந்த போரில் கொல்லப்பட்டவர்களின் 23 பெயர்களை பார்த்தேன். அதாவது அந்த 23 பெயர்களில் ஒரு பெயர் தப்ரியில் மட்டும் இடம்பெற்றுள்ளது, இன்னும் ஒரு பெயர் வாகிதியில் மட்டும் இடம்பெற்றுள்ளது. மற்றொருவர் சமைக்கப்பட்ட ஆட்டை சாப்பிட்டு மரணித்தவராவார். மற்றொருவர் பத்ரில் கொல்லப்பட்டாரா அல்லது கைபரில் கொல்லப்பட்டாரா என்பது பற்றி 2 கருத்துகள் உள்ளன.
ஆனால் அதில் சரியானது அவர் பத்ரில் கொல்லப்பட்டார் என்பதுதான். ஆகவே முஸ்லிம்களில் 19 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுவே ஏற்றமானது. யூதர்களில் 93 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். ஃபதக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருக்கு வந்தபோது முஹையிஸா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவரை ஃபதக் என்ற இடத்தில் உள்ள யூதர்களிடம் அனுப்பி இஸ்லாமை ஏற்குமாறு அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதில் தாமதம் காட்டினார்கள். நபி அவர்களின் கைபர் வெற்றியை பார்த்த இவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான். இதனால் ஃபதக் யூதர்கள் நபி அவர்களிடம் தூது அனுப்பி கைபர் வாசிகளிடம் ஒப்பந்தம் செய்தவாறு தங்களிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார்கள். அதாவது ஃபதக்கின் விளைச்சலில் சரிபாதியை தர அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அதை நபி அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஃபதக் சண்டையின்றி வெற்றி கொள்ளப்பட்டதால் அதன் விளைச்சல் அனைத்தும் நபி அவர்களுக்கு மட்டும் சொந்தமாயிற்று. ஆதாரம் இப்னு ஹிஷாம். வாதில் குரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போரை முடித்து அங்கிருந்து வாதில் குரா என்ற இடத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அங்கு யூதர்களின் ஒரு கூட்டமும் அரபுகளின் ஒரு கூட்டமும் சேர்ந்து கொண்டார்கள். நபி அவர்கள் முஸ்லிம்களுடன் அங்கு சென்றபோது அங்கிருந்த யூதர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருந்ததால் முஸ்லிம்களை நோக்கி அம்பெறிந்து தாக்குதல் நடத்தினார்கள். இதில் நபி அவர்களின் மித்அம் என்ற அடிமை கொல்லப்பட்டார். அவருக்கு சொர்க்கம் உண்டென மக்கள் நற்செய்தி கூறினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் அவ்வாறு இல்லை, எனது உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக கைபர் போரின் கனிமத்து பொருட்களை பங்கு வைப்பதற்கு முன் அவர் எடுத்துக்கொண்ட போர்வை இப்போது அவர் மீது நெருப்பாக எரிந்து கொண்டு இருக்கிறது என்று கூறினார்கள். நபி அவர்களின் இந்த எச்சரிக்கை கேள்விப்பட்ட மக்கள் தாங்கள் அற்பமாக நினைத்து எடுத்து வைத்திருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். ஒருவர் செருப்பிற்குரிய 1 அல்லது 2 வார்களை நபி அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அதற்கு நபி அவர்கள், இது நரக நெருப்பின் ஒரு வாராக இருக்கும் அல்லது 2 வாராக இருக்கும் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. யூதர்களின் எதிர்பாராத இந்த தாக்குதலால் நபி அவர்கள் உடனடியாக தங்களது தோழர்களை போருக்கு தயார்படுத்தி அணிவகுப்பை நடத்தினார்கள். மேலும் முழு படைக்குள்ள பெரிய கொடியை சாத் இப்னு உபாதாவிடம் கொடுத்தார்கள். அதற்கு பின் மற்ற சிறிய கொடிகளில் ஒன்றை ஹுபாப் இப்னு முந்தீரிடமும் மற்றொரு கொடியை சால் இப்னு ஹுனைஃபிடமும் மற்றொரு கொடியை அப்பாத் இப்னு பிஷ்ர் இடமும் கொடுத்தார்கள். இதை அடுத்து இஸ்லாமை ஏற்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். அவர்களிலிருந்து ஒருவன் வெளியேறி சண்டைக்கு வந்தான். அவனை ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றார். பின்பு மற்றொருவன் சண்டையிட வந்தான். அவனையும் ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றார். பின்பு மற்றொருவன் வந்தான். அவனை அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றார். இவ்வாறு அவர்களில் 11 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களில் ஒவ்வொருவர் கொல்லப்பட்ட பின்பும் நபி அவர்கள் மீதமுள்ளவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள். இந்த நிலையில் தொழுகையுடைய நேரம் வரும்போதெல்லாம் தங்களது தோழர்களுடன் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் யூதர்களிடம் வந்து அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து கூறி அல்லாஹுவின் பக்கம் அழைத்தார்கள். இவ்வாறு மாலை வரை சண்டை தொடர்ந்தது. மறுநாள் காலை நபி அவர்கள் அவர்களிடம் சென்றபோது சூரியன் உதயமாகி சற்று நேரத்திற்குள்ளாகவே யூதர்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடைந்தார்கள். நபி அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏராளமான பொருட்களை அல்லாஹ் வழங்கினான். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 நாட்கள் தங்கியிருந்து கிடைத்த பொருட்களை தோழர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தார்கள். ஆனால் மற்ற நிலங்களையும் பேரித்தம் தோட்டங்களையும் யூதர்களிடமே கொடுத்து கைபர் யூதரிடம் செய்து கொண்டதை போன்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். தைமா. கைபர், ஃபதக், வாதில் குரா ஆகிய இடங்களிலிருந்து யூதர்கள் எல்லாம் பணிந்து விட்டார்கள் என்ற செய்தி தைமாவில் உள்ள யூதர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த போர் நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை. மாறாக அவர்களே முன்வந்து சமாதானம் செய்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூது அனுப்பினார்கள். நபி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களது சொத்துக்களை அவர்களிடமே கொடுத்து விட்டார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கை பத்திரத்தையும் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார்கள். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததாவது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது பனு ஆதியா என்ற யூதர்களுக்கு எழுதி கொடுக்கும் ஒப்பந்தம். இவர்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு அளிக்கப்படும். இவர்களுக்கு வரி விதிக்கப்படும். இவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இவர்களை நாடு கடத்தப்பட மாட்டாது. இது நிரந்தரமான ஒப்பந்தமாகும். இதை காலித் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினார். ஆதாரம் இப்னு சஅத். மதீனாவிற்கு திரும்புதல். இதற்கு பின் நபி அவர்கள் மதீனா திரும்பினார்கள். திரும்பும் வழியில் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றபோது மக்கள் சப்தமிட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினார்கள். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நிதானத்தை கையாளுங்கள். நீங்கள் செவிடனையோ அல்லது மறைவாக இருப்பவனையோ அழைக்கவில்லை. நீங்கள் நன்கு கேட்கும் ஆற்றல் உள்ளவனையும் சமீபத்தில் இருப்பவனையுமே அழைக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி.
மதினா திரும்பும் வழியில் ஓர் இரவு முற்பகுதியில் பயணித்துவிட்டு பிற்பகுதியில் ஓய்வெடுத்தார்கள். ஓய்வெடுப்பதற்கு முன் பிலாலிடம், இன்றிரவு தூங்காமல் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருங்கள் என்று கூறினார்கள். ஆனால் வாகனத்தில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்த பிலாலுக்கு தூக்கம் மிகைத்து விட்டது. சூரியன் உதயமாகும் வரை யாரும் விழிக்கவில்லை. முதலாக நபி அவர்களை விழித்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு வந்து ஃபஜ்ர் தொழுதார்கள். சிலர் இச்சம்பவம் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டது என்றும் கூறுகிறார்கள். ஆதாரம் ஜாதுல் மஆத். கைபர் போரின் பல நிகழ்வுகளை கவனித்து பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம் இறுதி அல்லது ரபியுல் அவ்வல் ஆரம்பத்தில் மதினாவை நோக்கி திரும்பி இருக்க வேண்டும் என்றே தெரிய வருகிறது. அபான் இப்னு சயீத் படைப்பிரிவு. சங்கை மிக்க மாதங்கள் முடிந்ததற்கு பின் வீரர்கள் யாருமின்றி மதினாவை காலியாக வைப்பது முறையல்ல என்பதை ஒரு இராணுவ தலைவர் அறிந்து வைத்திருப்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் மதினாவை சுற்றியிருந்த கிராம அரபிகள் முஸ்லிம்கள் எப்பொழுது அயர்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். எனவேதான் கைபருக்கு போய் கொண்டிருக்கும் வழியிலேயே அபான் இப்னு சயீதின் தலைமையின் கீழ் நஜ்தில் உள்ள கிராம அரபிகளை அச்சுறுத்துவதற்காக ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டார்கள். நபி அவர்கள் கொடுத்த கடமையை நிறைவேற்றிவிட்டு கைபர் நோக்கி அபான் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பினார். அதற்குள் நபி அவர்கள் கைபரை வெற்றி கொண்டு விட்டார்கள். அநேகமாக இந்த படையை ஹிஜ்ரி 7 சஃபர் மாதத்தில் அனுப்பியிருக்க வேண்டும். இப்போரை பற்றி சில குறிப்புகள் புகாரில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் புகாரியின் விரிவுரையாளர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்போரை பற்றிய சரியான தகவல் தனக்கு தெரியவில்லை என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஃபத்ஹுல் பாரி.